Hi friends, welcome to YouTube Kitchen. YouTube Kitchen la இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி chicken biryani. 1 kg chicken biryani எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் இப்போ பிரியாணி பாட் வச்சிட்டு அதுல ஒரு 175 கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் நான் ஒரு 4 பட்டை, ஒரு 10 லவங்கம், ஒரு 5 ஏலக்காய் எல்லாத்தையும் தாளிக்கிறதுக்காக சேர்த்துக்கிறேன். இப்போது ஒரு 400 கிராம் அளவுக்கு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம் பிரியாணிக்கு. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது நான் ஒரு 75 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் சேர்த்து இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருக்கேன். அது கூட சேர்த்துக்குவோம். வெங்காயத்தில் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குவோம் எண்ணெயிலேயே. இப்போது மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ரைஸில் பாதி உப்பு சேர்ப்போம், மசாலாவில் பாதி உப்பு சேர்ப்போம். அதனால் மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடுங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நான் ஒரு 300 கிராம் அளவுக்கு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட சேர்த்துக்கிறேன். ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். புதினா, கொத்தமல்லி ஒரு கை அளவுக்கு, ஒரு கை புதினா, ஒரு கை கொத்தமல்லி, ரெண்டையும் சேர்த்துக்கச்சு. இப்போ நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட சேர்த்துக்குவோம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு கப் தயிர் சேர்த்துக்கிறோம். ஒரு பெரிய லெமனை ஜூஸ் புழிஞ்சு வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் நல்லா ஃபுல்லாக போடுங்க மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க.
மசாலா நல்லா வேகட்டும். ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக விடுங்க சிக்கனை. இப்போது அக்னி வெந்துட்டுருக்கட்டும். இப்போ நம்ம ரைஸ் ரெடி பண்ணுறதுக்காக உலை வச்சுருக்கேன். உலை நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அதில் ஒரு 10 கிராம்பு சேர்த்துக்கோங்க. 1 கிலோ அளவுக்கு பாஸ்மதி அரிசியை ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன். இப்போ அதை அதில் சேர்த்துக்குவோம். இப்போது ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். ஏற்கனவே நம்ம மசாலாலையும் உப்பு சேர்த்துருக்கோம். இது சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு. உப்பு சேர்த்துட்டு ஒன்ஸ் கிளறி விட்டுட்டு வேக விடுவோம். நல்லா கொதிச்சு வெந்து வந்துருச்சு. நசுக்கி பாருங்கள். ஃபுல்லாக நசுங்கி வெந்திருக்கணும். இப்போ வடித்து எடுத்தாச்சு. நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம் வடிப்போம்ல, அந்த பதத்துக்கு வடித்து எடுத்துட்டோம். வடித்து எடுத்த சாப்பாட்டில் ஒரு கை அளவுக்கு புதினா கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கோங்க. இப்போது நமக்கு அக்னி ரெடியாக இருக்குல்ல, அந்த அக்னியில் நம்ம வடித்து வச்ச சாப்பாட்டை போட்டு நல்லா கிளறிக்குவோம். மிக்ஸ் பண்ணிடுவோம். எப்படி தகன்னு கொதிக்குது பாருங்கள். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இப்போ இதில் நம்ம வடித்து வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்குவோம். இப்போது ரைஸோட மசாலா நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. எனக்கு டபுள் கலர் இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் கொஞ்சோன்னு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். சும்மா லைட்டாக மேலால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தெளித்து விட்டுருங்க. தெளித்து விட்டுட்டு இப்போது தம் விடலாம். தம் போட்டுடலாம். நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு அதில் ஒரு தோசைக்கல்லை போட்டுக்கோங்க. தோசைக்கல்லை ஃபுல்லை வச்சு நல்லா சூடாக்கிடுங்க. கல் சூடானதுக்கப்புறம் மறுபடியும் சிம் பண்ணிடுங்க. அடுப்பை சிம் பண்ணிவிட்டு பிரியாணி சட்டி அது மேலே வச்சு மூடி போட்டு மூடி போட்டுருங்க. மூடி போட்டுட்டு
அது மேலே ஒரு கல்லோ இல்லை ஒரு வெயிட்டான பாத்திரமோ ஏதோ ஒன்று வச்சு இந்த வெயிட்டான பொருளை வச்சுருங்க. வச்சு ஒரு 15 நிமிஷம் அளவுக்கு நம்ம தம் வச்சு எடுத்துக்குவோம். இப்போ 15 நிமிஷம் கழித்து பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பிரியாணி. 1 கிலோ சிக்கன் பிரியாணி நல்லா சூப்பராக கமகமன் வாசனையோடு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே அளவு மசாலாவை பயன்படுத்தி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி என் பையனோட பர்த்டே, அதனால் நான் பிரியாணி மட்டும் இல்லை, கூடவே கொஞ்சம் 4-5 ஐட்டம் செஞ்சுருக்கேன். அதெல்லாம் என்னால் ஃபுல்லாக வீடியோவில் கவர் பண்ண முடியல, வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். அதனால் வெறும் பிரியாணி மட்டும் இன்றைக்கி ஷோ பண்ணியிருக்கேன். என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாங்க இப்போ எப்படி சர்வ் பண்ணலாம். ஒரு வாழை இலையில் அப்படியே சுட சுட பிரியாணியை பரிமாறணும். ஸ்பைஸியாக டேஸ்டியான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு சைடிஷாக லெக் பீஸ், ஃபிஷ் ஃப்ரை, கேசரி, அவிச்ச முட்டை, இறால் வறுவல், ரைத்தாவும் புதினா சட்னியும் வைக்க நான் மறந்துட்டேன் டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கு. அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு மீல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.